அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். வாழ்க்கையோட புதிரான பக்கங்களை ஒவ்வொன்றா அவிழ்க்கும்போது ஒரு மனுஷனோட உள்ளுணர்வும் அவனை சுற்றி இருக்க சூழலும் எப்படி ஒன்றா இணையங்கிறத ஒரு தேடலோட இன்னைக்கு நாம் பேசலாம். என்கிட்ட ஒரு நேயர் ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. ஏன் சில பேர் மட்டும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தங்களோட சுகபோகங்களை விட்டு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு எப்படி அவ்வளவு மன வலிமை கிடைக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் என்ன? இதுதாங்க அந்த கேள்வி. இதற்கான விடையைத்தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க. அந்த பண்பட்ட ஆன்மாக்கள் தங்களை சுற்றி இருக்கிற சமூகம் மேன்மை அடையணும்னு தங்களோட மூச்சு காற்றையே உரமாக மாத்துறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வெறும் மனுஷங்களாக மட்டும் வாழ்கிறது இல்லைங்க, மற்றவங்க கையில் ஒளியேற்றுற ஒரு வழிகாட்டியாகவே தங்களை மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வராமல் இவங்க நிம்மதியாக உட்காரவே மாட்டாங்க. பாதியிலேயே விட்டுட்டு வர பழக்கமே இவங்க அகராதியிலேயே கிடையாதுங்க. ஒரு இலக்கை நோக்கி போகிறப்ப பசி, தாகம், தூக்கம்னு எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஒரு தவம் மாதிரி உழைப்பாங்க. சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கணுங்கிற அந்த வெறி தான் இவங்களை ராப்பகலாக கண்ணு முழிச்சு வேலை செய்ய வைக்குது. இது வெறும் காசு பணத்துக்கான உழைப்பு இல்லைங்க, இது ஒரு மனிதாபிமான புரட்சி. இப்படிப்பட்ட உழைப்பாளிகளோட மனசை புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கடலோட ஆழத்தை அளக்கிற மாதிரிங்க. நாம் இன்னைக்கு பேச போகிற இந்த வாழ்க்கை தத்துவம் கஷ்டங்களை எப்படி சமாளிக்கணுங்கிற கலையை சுற்றி தான் இருக்குது. சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட நம்ம நிம்மதியை கெடுத்துடும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதலோ இல்லை ஒரு குருவோட அருளோ கிடைச்சா எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும்னு நீங்கள் உணரணும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கிற கிரகங்களோட சுழற்சியும் அதில் இருந்து வர கதிர்வீச்சுகளும் நம்ம மூளையில் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெளிவான பாதையை நோக்கி இருக்குங்க. பாசிட்டிவ் எண்ணங்களோட அதிர்வுகள் நம்ம வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுதுன்னு ஒரு நல்ல குருவோட துணை இருக்கும்போது எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் பனி மாதிரி விலகிடும்னு நாம் இன்னைக்கு ஆழமாக புரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக அந்த மேலதிக சக்தியோட அருள் முன்னாடி நிற்கும்போது நமக்கு வர தடை கற்கள் எல்லாமே படிக்கற்களாக மாறுங்கிறது தான் நிதர்சனம். அதுவும் குறிப்பாக இப்போ நடக்க போகிற இந்த சுபமான மாற்றங்கள் உங்களோட கர்ம வினைகளை நீக்கி ஒரு புதிய விடியலை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகுதுங்க. நல்ல எண்ணங்களை விதைச்சா நம்ம அறுவடை செய்ய போகிறப்ப பலன்களும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு குருவோட பார்வை நம்ம மேலே படும்போது இருட்டாக இருந்த பாதை கூட வெளிச்சமாக தெரியும். அதுதாங்க வரப்பிரசாதம். இந்த வீடியோவில் தடைகளை தகர்த்து வெற்றிக்கான சீக்கிரட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மன வலிமையான உலகத்தை எப்படி மாற்றலாங்கிற ரகசியத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாழ்க்கைங்கிற இந்த பெரிய பயணத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் கண்ணு முழிக்கும் போதும் ஒரு புது தேடலோடு அந்த நாளை அணுகிற எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் சில பேர் மட்டும் தோல்வியை கண்டும் கலங்காமல் சவால்களை படிக்கற்களாக மாற்றி முன்னேறாங்க? இதுக்கு பின்னாடி தொடர்கற்கள் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்க. விடியலோட முதல் சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன புது பாடத்தை சொல்லி கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வியோட நாளை தொடங்குங்களேன். உங்கள் நாள் மற்றவங்களை விட ரொம்ப அர்த்தம் உள்ளதாக மாறிடுங்க. நமக்கு வர சின்ன சின்ன அனுபவங்கள் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பாடம்தான். இந்த ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்துட்டா வாழ்க்கையில் வர எந்த சிக்கல்களையும் ஒரு சிரிப்போடு கடந்து போகிற பக்குவம் உங்களுக்கு வந்துடுங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அஸ்திவாரமே ஒரு தகுதியான வழிகாட்டல் தான். ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அறிவாளிகளாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல குருவால் வழிநடத்தப்பட்டிருப்பாங்க. தனியாக போராடுறதை விட அனுபவம் உள்ள ஒருத்தரோட பேச்சை கேட்கறது நம்ம லட்சியத்தை சீக்கிரம் அடைய உதவும். கிரகங்களோட சுழற்சியும் இறைவனோட அருளும் நமக்கு சாதகமாக அமையும் போது அந்த வழிகாட்டுதல் ஒரு ஒளியாக மாறி இருட்டு பாதையை வெளிச்சமாக்குங்க. தினமும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன படத்தை கற்றுக்கிட்டோம்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் காலையில் ஒரு புது நம்பிக்கையோடு எழுந்துருங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கணும். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும்.
அதை கவனிக்கிற பக்குவத்தை வளர்த்திக்கிட்டா ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு கிஃப்டாக தான் இருக்குங்க. நெகட்டிவ் வைப்ஸ் இருக்க பாருங்க, அதுதான் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற முட்டுக்கட்டை. எங்கெல்லாம் அவநம்பிக்கை, பொறாமை, தேவையில்லாத நெகட்டிவ் பேச்சுக்கள் இருக்கோ அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வரதான் புத்திசாலித்தனம். நம்ம காது எப்பவுமே நல்ல விஷயங்களையும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளையும் மட்டும்தான் கேட்கணும். மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாத உண்மைதான். ஆனால் அதை பார்த்து பயப்படாம கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் என்ன சாதிக்க போகுங்கிற இலக்கை நோக்கி நம்ம கவனத்தை திருப்பணும். ஒரு தெளிவான கோல் இருந்தால் அங்கே பயத்துக்கு இடமே இல்லைங்க. குருவோட அருளும் வியாழக்கிழமை போன்ற புனிதமான நாட்களில் செய்கிற வழிபாடும், குறிப்பாக தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான் மேலே நீங்கள் வைக்கிற பக்தியும் உங்கள் மனசை சுத்தப்படுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை இழுக்க உதவும். கடைசியாக ஒன்று, ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்குதுன்னா அவன் அன்னைக்கு நாளை எப்படி செலவழிச்சான்ங்கிறது தான் இருக்குங்க. காலையில் எழும்போதே ஒரு நிம்மதியோட நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கிறவங்களுக்கு குரு பகவானோட ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒவ்வொரு சவாலையும் ஒரு பாடமாக ஏற்றிக்கிட்டு நல்லதே நடக்கணும்னு நம்பினீங்கன்னா கிரகங்களோட நிலை சரியில்லைன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும். குருவருள் இருந்தால் திருவருள் தானாக கிடைக்குங்க. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கிட்டு தீயதை ஒதுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் புது ஞானத்தை நோக்கி பயணிப்போம். இந்த தெளிவான மனநிலை தான் ஒரு சாதாரண மனுஷனை சாதனையாளராக மாற்றும். ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. விதி வசத்தால் நடக்கிற மாற்றங்களை விட நம்ம மதியால் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு வலிமையானதுன்னு உணர்த்துகிற ஒரு கட்டத்தில் இப்போ நாம் இருக்கணும். பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய சக்தியான ஒரு கிரகம் தன்னோட பாதையில் இருந்து மாறி வக்கர கதியால் போகும்போது அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை உண்டாக்கும்னு ஒரு நேயர் ரொம்ப ஆழமாக கேட்டிருக்காங்க. விண்வெளியில் நடக்க போகிற அந்த ஒரு மாற்றம் குறிப்பாக சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியாக இருக்க போகுது. இது வெறும் கால மாற்றம் மட்டும் இல்லைங்க, உங்கள் மனசையும் சூழலையும் சுத்தப்படுத்தி தேங்கி கிடந்த தடைகளை உடைக்கிற ஒரு பிரபஞ்ச மேஜிக். உங்கள் சிந்தனையில் ஒரு துளி கூட நெகட்டிவ் எண்ணம் வராமல் பார்த்துக்கோங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லது உங்களை தேடி வரும்போது அதை வரவேற்க உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். இது வரைக்கும் உங்கள் பாதையில் தடையாக இருந்த அந்த மர்மமான குழப்பங்கள் எல்லாம் ஒரு தெளிவான ஓடை மாதிரி விலக போகுதுங்க. நான் போகிற பாதை சரிதானாங்கிற சந்தேகம் இனி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா அந்த பரம்பொருளே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நீ சரியாக தான் போகிறேன்னு ஒரு அத்தாட்சி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்ட போகிறாரு. நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது இப்போ உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் வந்து நிற்குதுங்க. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு நிரந்தரமான வருமானத்துக்காகவோ இல்லை ஒரு கௌரவமான வேலைக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டிருந்தால் இனிமேல் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் கைட்னஸோ இல்லை தெய்வீகமான அருளோ ஒரு நல்ல செய்தியை தரப்போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் சொந்தமாக நிலம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணுங்கிற கனவு நனவாகிற காலம் எல்லா சூழலும் இப்போ கூடி வருதுங்க. இடமாற்றம் சிலருக்கு பயத்தை தரலாம், ஆனால் இப்போ நடக்க போகிற இடமாற்றம் உங்கள் லைஃப் ஸ்டைலை உயர்த்த போகிற ஒரு படிக்கட்டு தான். பணத்தை மேனேஜ் பண்ணுறது ஒரு கலைங்க. உங்ககிட்ட சேரப்போகிற அந்த பெரிய தொகையை எப்படி சரியாக கையாளணும்னு சொல்லி கொடுக்க ஒரு அனுபவம் உள்ள நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். குரு பகவான் கொடுக்குற அந்த அற்புதமான நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கிறது உங்கள் எதிர்காலமே இருக்குங்க. உடனே ஒரு தெளிவான பிளான் போடுங்க. எதை செய்யணும், எப்போ செய்யணும்னு முடிவெடுங்க. நீங்கள் போடுற அந்த விதை ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து பலன் கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்களும் சொந்தக்காரங்களும் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் வியாழக்கிழமை தோறும் அந்த சிவபெருமானை கும்பிடுறதும் வெள்ளை மற்றும் சந்தன நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துறதும் உங்கள் எனர்ஜியை சீராக வைக்குங்க. வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது, கடவுள் எனக்கு எப்போ கண்ணை திறப்பாரு அப்படின்னு ஏங்குற ஒரு நேயரோட தவிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக சக்தியை பற்றி நம்ம யோசிக்கணும்.
பெரியவங்களோட ஆசீர்வாதமும் முன்னோர்களோட வழிகாட்டுதலும் கிடைச்சிட்டா இமயமலை மாதிரி இருக்கிற கஷ்டத்தை கூட ஒரு தூசு மாதிரி ஊதி தள்ளிடலாம். மனசுக்குள்ள ஒரு அழுத்தமோ இல்லை வேதனையோ வரும்போது பயந்துடாதீங்க. நல்லவங்க கூட பேசுங்க, நல்ல கருத்துக்களையே கேளுங்க. அது உங்கள் மனசை சரி பண்ணும். இனிமேல் உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் விஷயங்களுக்கு இடமே இல்லைன்னு ஒரு முடிவெடுங்க. குலதெய்வம் வழிபாடுங்கிறது நம்ம வம்சத்தை காக்கிற ஒரு கவசம் மாதிரிங்க. எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த சுடரில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதா நம்பி கும்பிடுங்க. அந்த ஒளி உங்கள் வம்சத்தில் இருக்கிற இருளை போக்கும். முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை கும்பிடுறது தான் சரியான முறை. நிறைய கோயிலுக்கு போயும் எனக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு வருத்தப்படுறவங்க தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து அந்த சூரிய பகவானை கும்பிடுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சூரியனோட கதிர்கள் உங்கள் மேலே படும்போது உங்கள் கண்ணீர் எல்லாம் ஆவியாக ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நடக்க போகிற அந்த கிரக மாற்றங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்க போகுது. இது வரைக்கும் மந்தமாக இருந்த நிலை மாறி பணம் வர ஆரம்பிக்குங்க. வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் தடையே இல்லாமல் உங்கள் கைக்கு வரும். புது வருமானத்துக்கான வழிகள் திறக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான உறுதியான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வீணாக போகாதுங்க. அது உங்கள் லாபத்தை கொடுக்கும். இது உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியான நந்தவனத்தை உருவாக்குங்க. குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பேக் போன் மாதிரிங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. கெட்டி மேலே சத்தம் கேட்கிற காலம் வந்துடுச்சுங்க. மனக்கசப்புகள் நீங்கி உறவுகள் பலப்படும். இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப நாளாக உங்களை வாட்டின அந்த மன அழுத்தமும் உடல்நல குறைவும் இப்போ சரியாகி உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. நிம்மதியான தூக்கம் வரும். படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி எக்ஸாமுக்கு சூப்பராக மார்க் வாங்குவாங்க. வெளிநாட்டில் படிக்கவோ வேலை பார்க்கவோ நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான க்ரீன் சிக்னல் இப்போ பிரபஞ்சத்திலிருந்து கிடைச்சிருச்சுங்க. இந்த நீண்ட பயணத்தோட கடைசி நம்ம வந்துட்டோங்க. இப்போது உங்கள் மனசில் ஒரு அமைதி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த உலகத்தில் உண்மையான பணக்காரன் யார்? கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவரா இல்லை டெய்லியும் நல்லா சாப்பிட்றவரா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. யாருக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லையோ, மனசில் எந்த பாரமும் இல்லையோ, தலை சாய்த்த உடனே யாருக்கு நிம்மதியான தூக்கம் வருதோ அவர் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஆகச்சிறந்த கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட யோகம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீரும் கவலையும் இனி உங்களை நெருங்கவே முடியாதுங்க. பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. மரியாதையும் தேடி வரும். புது பிளான் போடவும் பிஸ்னஸை பெருசாக்கவும் இதுதான் சரியான நேரம். புது ஆட்களோட அறிமுகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒன்று, காசு பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பாமல் உங்கள் புத்தியை பயன்படுத்தி யோசிங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விட்டு வேலையில் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில் பாசம் அதிகமாகும். உங்கள் பெரிய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு பெரிய பலமாக இருப்பாங்க. ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளானை ரகசியமாக வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அரசியலில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்படுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியரோட பேச்சை கேட்டுட்டு நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த விடியல் உங்கள் ஆன்மீக தேடல் அதிகமாகும். தெய்வீகமான தரிசனம் உங்களுக்கு புது தெம்பை கொடுக்குங்க. கடைசியாக ஒரு சிம்பிளான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. அங்கே 6 நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை அந்த முருகன்கிட்ட இறக்கி வைங்க. அந்த சுடரில் உங்கள் தடைகள் எல்லாம் காணாமல் போயிடும். வாழ்க்கைங்கிறது அழகான ட்ராயிங் மாதிரி. அதில் நீங்கள் என்ன கலர் அடிக்க போகிறீங்கிறது உங்கள் எண்ணங்களை பொறுத்து தான். எண்ணம் போல் வாழ்வுன்னு நம்புங்க. இனி வர காலங்கள் உங்களுக்கு பேரின்பத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் அள்ளி தரப்போகுதுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரட்டும். நன்றி, வணக்கம்.